இந்த பீட்ரூட் மசாலா ஃப்ரையில் தேங்காய் சோம்புலாம் போட்டிருக்கனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை நீக்கிக்கலாம். பீட்ரூட்டை இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 3 மிளகாய் எடுத்திருக்கேன். ரெண்டு பல் பூண்டு, சோம்பு 1/2 டீஸ்பூன், தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு குக்கரில் கட் பண்ணி வச்ச காயோட அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்து மூடி வச்சுருங்க. ரெண்டு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் காய் நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து வதக்கி விடுங்க. நம்ம நார்மலாக பொரியல் செய்கிறதுக்கு பதிலாக இது போல் செஞ்சால் நல்லா வாசனையாக இருக்கும். காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இது சாதத்தோட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு சேர்த்துக்கலாம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.